ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாப் அண்ட் சிந்த் வங்கியில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமா ஒரு 750 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான். தமிழ்ல வந்து உங்களுக்கு கட்டாயமா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ லோக்கல் பேங்க் ஆஃபீசர் லெவல்ல போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பாருங்க ரூ. 48,480 பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து 4த் செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 4th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சி வந்து 750 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரிக்கெலாம் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க 85 வேக்கன்சி இருக்கு. புதுச்சேரிக்கு வந்து ஒரு 5 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வாரியா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. இதுல நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரியில அப்ளை பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு மேண்டட்டரியா வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு இதுல இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ பொறுத்தவரைக்கும் மினிமம் 20 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கோ இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க்கோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,480 வந்து உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு 60,000 70,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும், அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு பாண்டுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இனிஷியலாக நீங்கள் அவங்க சொல்கிற அந்த 3 இயர்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்படி இடையில நீங்கள் வெளியே போகிற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஸோ அவங்க கேட்டிருக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த பாண்டு, செக்யூரிட்டி பாண்டு. இனிஷியலாக பே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இடையில வந்து போகிற போது தான் உங்களுக்கான அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரெடிட் ஹிஸ்ட்ரியுமே வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. 680க்கு மேலே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து இருக்கும். அதேமாதிரி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜுக்கான ப்ரொஃபிஷியன்சி நான் சொன்ன பற்றில அதை செக் பண்ணுவாங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கூடிய இந்த ப்ரொசீஜர் படி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. அதேமாதிரி எக்ஸாம் சென்டரை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜருமே வந்து இருக்குது. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ரூ. 100 ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதில் டேக்ஸ் வந்து இருக்கும். அதே ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தால் ரூ. 850 ப்ளஸ் உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ஃபீஸ் பேமெண்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.